கோத்தாபய ராஜபக்ஷக்கு நீதிமன்ற உத்தரவு, தூக்குமேடையும் தயார். இலங்கையில என்ன நடக்கின்றது? இலங்கையில தூக்குமேடை தயார் நிலையில் இருப்பதாகவும் 2 தூக்கில தொங்க விடுபவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டில உத்தரவுக்காக காத்திருப்பதாகவும் தற்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷவை யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன 2 நபர்களுடன் தொடர்புடைய ஒரு வழக்கில் ஆஜராகுமாறு நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய நீதி அமைப்பில் இந்த கிழமை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிதான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாண நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிற உத்தரவு தொடர்பாக பார்ப்போம். அதாவது 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்துன்னு பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனவர்களுடைய உறவுகள் ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த ஏற்பாடு செஞ்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன், இந்த 2 பேருமே இந்த ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா, இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முதல் நாள் ஆவரங்கால் பகுதியில் வச்சு இந்த 2 பேருமே கடத்தப்பட்டிருக்கிறார்கள். கடத்தப்பட்ட நபர்கள் அதுக்கு பிறகு அவங்க கிடைக்கவில்லை. இந்த 2 பேருடைய குடும்பங்களுக்கு தானே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவின் அடிப்படையில் யாழ்ப்பாண நீதிமன்றமானது விசாரணையை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த விசாரணையை பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் தொடங்கினது. 2017ஆம் ஆண்டுல பார்த்தோம்னா இந்த சாட்சி பட்டியலில் ஒரு முக்கியமான ஒரு பேர் சேர்க்கப்பட்டிருக்குது. இங்கே தான் பிரச்சனை வந்தது. என்னன்னு சொன்னா, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் அந்த முக்கியமான சாட்சி பட்டியலில் ஒருவராக சேர்க்கப்பட்டார். அவர் நேரில் சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கோத்தாபய ராஜபக்ஷ என்ன சொன்னாருன்னு சொன்னா, தனக்கு யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியும், அங்கு வர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக நிறைய பிரச்சனை இருப்பதாக அவர் திரும்ப சொல்லி யாழ்ப்பாண கோர்ட்ஸுக்கு வராம தவிர்த்திருக்கிறார்.